பாளையக்காரர்கள் புரட்சி. இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் வாள் உயர்ந்தது எங்கே என்று தெரியுமா? நம்முடைய தமிழ் மண்ணில்தான். அந்த கதையின் நாயகர்கள் பாளையக்காரர்கள். விஜயநகர பேரரசு வீழ்ந்த பிறகு தமிழகத்தில் 72 பாளையங்கள் உருவாயின. ஒவ்வொரு பாளையக்காரரும் தன் பகுதிக்கு ஒரு சிறு அரசன் என அழைக்கப்பட்டார்கள். வரி வசூலித்து, மக்களை காத்து, தேவைப்படும்போது வீரர்களுடன் போரிட்டனர். ஆனால் ஆற்காட்டு நவாப் கம்பெனியிடம் பெற்ற கடனை திரும்ப அடைக்க முடியாமல் போனபோது பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்துவிட்டார். 60 தலைமுறையாக நிலத்தை ஆண்ட பாளையக்காரர்கள் வெளியில் வந்த ஒரு கம்பெனிக்கு வரி கட்ட மறுத்தனர். அங்கிருந்து தொடங்கியது ஒரு பெரும் போராட்டம். அதை முதலில் தொடங்கியவர் பூலித்தேவன். ஒரு புலியுக்தியை கொன்று அந்த பெயர் பெற்ற இந்த வீரன் கப்பம் கட்ட மறுத்ததால் அவரது ஊர் நெல்கட்டும் செவல் என்பது நெல்கட்டான் செவல் என்றானது. இவரது சிறப்பு என்ன தெரியுமா? தனியாக போரிட்டால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து பல பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து மேற்கு கூட்டமைப்பு உருவாக்கினார். மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா யுக்தி முறையால் எதிரிகளை திணறடித்தார். ஆனால் ஆங்கிலேயர் அவருக்கு எதிராக ஒரு புத்திசாலியை அனுப்பி வைத்தனர். அவர்தான் கான்சாகிப்பு. இவரது கதையே ஒரு அதிசயம். பனையூரில் மருதநாயகம் என்ற பெயரில் இந்துவாக பிறந்து மதம் மாறி முகமது யூசுப் கானாகி படிப்படியாக உயர்ந்து மதுரையின் முடிசூடா மன்னராக மாறினார். நெசவாளிகளுக்கு கடன் கொடுத்து கோயில் நிலத்தை மீட்டு மக்கள் மனதில் இடம் பிடித்தார். ஆனால் அவரும் ஆங்கிலேயரை நம்பாமல் தன்னை சுதந்திர ஆட்சியாளன் என்று அறிவித்தபோது அவரையும் அவர்கள் வீழ்த்தி மதுரையில் தூக்கிலிட்டனர். இந்த தீ பின்னர் இன்னும் பிரகாசமாக எரிந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் பாஞ்சாலங்குச்சியை ஆண்ட இந்த இளம் வீரன் ஒழுங்காக கப்பம் கட்டி வந்தவர்தான். ஆனால் பஞ்சம் வந்து விளைச்சல் குறைந்த போது கப்பம் கட்ட இயலவில்லை. இதை மனிதாபிமானத்துடன் புரிந்து கொள்ளாத கலெக்டர் ஜாக்சன் அவரை அவமதித்தார். சந்திக்க வந்த கட்டபொம்மனை 23 நாட்கள் ஊர் ஊராக அலையவை. இறுதியில் ராமலிங்க விலாசம் என்ற அரண்மனையில் நடந்த சந்திப்பில் மோதல் வித்து ஒரு ஆங்கிலேயர் கொல்லப்பட்டார். விசாரணை நடத்திய கம்பெனியே கட்டபொம்மனை நிரபராதி என்று தீர்ப்பளித்தது. ஆனாலும் விடுதலை வேண்டி நின்ற அந்த வீரனை சூழ்ச்சியால் பிடித்து கயத்தாரில் ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிட்டனர். இறுதி மூச்சு வரை தலை நிமிர்ந்து நின்றார் அவர். ஆனால் கதை அங்கே முடியவில்லை. கட்டபொம்மனுக்கு ஒரு தம்பி இருந்தார். பேச முடியாத, கேட்க முடியாத ஊமைத்துரை. வாயால் பேச முடியாத அந்த வீரன் வாழ்முனையால் கதை எழுதினார். சிறையில் அடைக்கப்பட்ட ஊமைத்துரையை உலகின் முதல் தற்கொலை படை வீரர் என்று போற்றப்படும் சுந்தரலிங்கம் என்பவர் ஒரு படையை உருவாக்கி பாளையங்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஊமைத்துரையை மீட்டார். ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியைப் போல சிறையிலிருந்து தப்பிய இவரை தென்னிந்தியாவின் சிவாஜி என்று ஊமைத்துரையை அழைத்தனர். தூத்துக்குடியை கைப்பற்றி 53 நாட்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றார். ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சியார். கணவனை ஆங்கிலேயர் கொன்றபோது மகளுடன் தப்பி 8 ஆண்டுகள் ஐதர் அலியின் பாதுகாப்பில் வாழ்ந்து படை திரட்டி மீண்டும் சிவகங்கையை மீட்டார். இவரை வீரமங்கை என்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் இவரது தோழி குயிலி தானே நெருப்பாகி ஆங்கிலேயரின் ஆயுதக் கிடங்கை எட்டார். உலகின் முதல் தற்கொலை படை வீரப் பெண் இவரே. வேலு நாச்சியாருக்கு தளபதிகளாக நின்றவர்களே மருது சகோதரர்கள். வெள்ளை மருது, சின்ன மருது, வளரி என்னும் ஆயுதத்தை வீசுவதில் வல்லவர்கள். சிவகங்கை சிங்கம் என்று பெயர் பெற்ற சின்ன மருது இந்த போராட்டத்தை வெறும் அரசர்களின் சண்டையாக விடாமல் ஒரு மக்கள் புரட்சியாக மாற்றினார். ஜம்புத் தீவு பிரகடம் என்ற அறிக்கை மூலம் சாதி, மத, இன வேறுபாடின்றி அனைத்து மக்களையும் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட அழைத்தார். இந்த தென்னிந்திய புரட்சியே 1857 சிப்பாய் கழகத்துக்கு அரை நூற்றாண்டு முன்பே நடந்த இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த விடுதலை போராட்டமாக கருதப்படுகிறது. இந்த தீ தமிழ் மண்ணோடு நிற்கவில்லை. கொங்கு நாட்டில் தீரன் சின்னமலை ஓடாநிலை என்ற அரண்மனையில் ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து ஆங்கிலேயர் எதிர்த்தார். ஒரு சமையல்காரனின் காட்டிக் கொடுப்பால் பிடிபட்டு மன்னிப்பை மறுத்து சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார். கன்னட மராட்டிய மண்ணில் துண்டாஜி வாக் தன்னை 2 பேருலகளின் சக்கரவர்த்தி என்று அறிவித்து கிருஷ்ணா நதிக்கரையில் இறுதி மூச்சு வரை போரிட்டார். இறுதியில் ஆங்கிலேயரின் படை வலிமை வென்றது. பாளையக்காரர் முறையே ஒழிக்கப்பட்டது. ஆனால்
இந்த வீரர்கள் விதைத்த சுதந்திர தீப்பொறி மறையவில்லை. அது தலைமுறை தலைமுறையாக பரவி இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வழிகாட்டியது. இதுவே நம் தமிழ் மண்ணின் பெருமை மிக்க சுதந்திர போராட்டத்தின் கதை.